Good morning, Santosh. சார் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சார். Salam Dubai. This is Smart Invest. Feroz பேசுறேன். காலையிலே பேப்பர் நியூஸ். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடிங் நாங்க பணம் பண்ணி தரோம், கேரண்டி ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் இழந்திருக்காரு. ஒரு 5 கோடி. இன்னொரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 34 லட்சம் இழந்திருக்காரு. இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா பொஞ்சி ஸ்கேம்னு இருக்குங்க. பொஞ்சி ஸ்கேம்ல மேக்சிமம் வந்து படிக்காதவங்களும் வந்து ஏழைகளும் தான் புவர். ஏதோ நமக்கு பணம் வராதா, எதை தின்னா பெருசுன்னு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது பண்ணி பணம் வராதா அப்படின்னு அவங்க தான் ஏமாந்துக்கிட்டாங்க இந்த பொஞ்சி ஸ்கேம்ல. இப்போ எல்லாமே படிச்சவங்க, நல்ல ஹைலி லேர்ன் மென் ஏமாந்துகிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா கிரீடை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. கிரீட். யாவது உட்கார்ந்துட்டு சிஸ்டத்துல நோண்டும் போது யாரோ ஒரு ஒரு பிளிங்க் ஆகுது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்குள்ள பூந்து பார்ப்போம். அவன் வந்து 10 100 ஆக்கி தரான், 100 லட்சம் ஆக்கி தரான். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இதான் வந்து பொஞ்சி ஸ்கேம்ல நடக்கும் மேக்சிமம். அது வந்து அன்எஜுகேட்டட் புவர் இன்னசென்ட் இல்லிட்ரேட் பீப்புள் ஏமாந்து போவாங்க. சரி, ஓகே, அவங்க ஏமாந்து போறாங்க, அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஏதோ பண்றாங்கன்னு சொல்லலாம். இவ்வளவு படிச்சவங்க இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்குங்க. பெங்களூர் இவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஹப் இருக்கு பெங்களூர். இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ், எவ்வளோ சாஃப்ட்வேர், அதெல்லாம் அதிகமான வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நான் பணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஸ்டாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஏமாறுபவர்கள் இந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்கேம்ல. இதுல என்ன ஒரு குடும்பம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் எக்ஸ்சேஞ்சே வந்து ஒரு நான் சொன்னேன்ல விர்ச்சுவலி இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அது கடைசியில் ஒண்ணுமே கிடையாதுன்னு. அந்த மாதிரி வந்து விர்ச்சுவலி ஃபேக் எக்ஸ்சேஞ்சில் புரோக்கர்கிட்ட போய் மாட்டிருக்கான். புரோக்கரே கிடையாது, யாரோ ஒருத்தன். அது ஒருத்தன் வந்து செக்யூரிட்டி கார்டா. இந்த பரிசா எனக்கு திருப்பா வருது. ஒரு ஆள் வந்து செக்யூரிட்டி கார்டு, அனதர் ஃபெலோ வந்து பிரைவேட் டியூஷன் டீச்சர். அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டாங்க ஏமாத்துனவங்கள. நான் சொல்றேன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எங்க போய் வலையில சிக்கிறாங்க. ஒரு சாதாரணமா செக்யூரிட்டி கார்டு வந்து இதை யோசிச்சு இதை வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்கீம் பண்ணி பிளான் பண்ணி பீப்புள்ஸ் பணம் வாங்குறாங்க. எப்படி இருக்காங்க எஜுகேட்டட்? எதுவுமே ஈஸியா கிடைக்கும். அதே ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரொம்ப ஈஸியா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருப்பாரா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு, எப்படி எல்லாம் வந்து ஹார்ட்ஷிப்ஸ், இதுல தாங்க அவருக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருப்பாரு. இவ்வளவு பெரிய சம்பளம் 5 கோடி விட்டுருக்காருன்னா அவருடைய எவ்வளவு கையில வச்சிருந்திருப்பாரு. திஸ் இஸ் வாட் ஐம் டெல்லிங். எதுவுமே ஈஸி கிடையாது. யாராவது சொல்லி ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்கன்னா கிடையாது. நம்ம எஸ்ஐபி எடுத்துங்க, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துங்க, அதுல எஸ்ஐபி பண்றது மந்த்லி கொண்டு போய் பண்றோம். நீங்க ஒழுங்கான ரிட்டர்ன் வரணும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம்? நான் சொன்ன மாதிரி 8 வருஷம் ஒரு ரவுண்டு நீங்க அடிக்கணும். அப்பதான் நம்மளால பணம் பண்ண முடியும். ஈஸியா பணம் பண்றதா இருந்தா எங்கேயோ தப்பு பெருசா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டேக்அவே. இதே மாதிரி பல நண்பர்களுக்கு என்னை வந்து மீட் பண்ணுவாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, சார் இவங்க எங்க ஊர்ல ஒண்ணு நடக்குது சார், இப்படி சார் அப்படி சார். ஒருத்தவன் பணம் சம்பாரிச்சு தரேன்னு ஒருத்தவன் சொல்றானா அவன்கிட்ட ஒரு 100 கோடி இருக்கணும். அவன் சம்பாரிச்ச பணம் ஸ்டாக் சம்பாரிச்சது 100 கோடி இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தாங்க தகுதி இருக்கு பேசுறதுக்கு, மார்க்கெட்டை பத்தியோ இதை பத்தியோ அதை பத்தியோ பேசுறதுக்கு. இல்லைன்னா வந்து இதெல்லாம் ஒண்ணுமே பேசவே முடியும். சும்மா பேசுவாங்க, அவங்கள்ட்ட 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் வந்து பிவேர் ஆஃப் a naked man who offers his shirt. அவனே ஒண்ணு இல்லாம சுத்துறான், அவன் நமக்கு சேட்டை தருவாங்க கேட்கறான். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதை. பிகாஸ் அவேர்னஸ் கூடுது பீப்புள் கிட்ட. மார்க்கெட்டுக்கு வரவங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி ஆக ஆக என்ன நடக்கும், அந்த ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிஸ் ஜாஸ்தியா இருக்கும். தேங்க்யூ.